சார் பெரிய பிளான் மாதிரி எல்லோருக்கும் வணக்கம். பாரதத்தின் முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் அவர்களினுடைய 62வது நினைவு தினம். இந்த நினைவு தினத்தை நாங்கள் மதுரை மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனிதருள் மாணிக்கம் பண்டித நேரு அவர்களினுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம். பண்டித நேரு அவர்கள் இந்தியாவினுடைய நவ சிற்பி என்று அழைக்கப்படுவார். இந்தியாவில் ஜனநாயகம், டெமோக்ரசி, சோசியலிசம், மதச்சார்பின்மை மற்றும் டெமோக்ரசி, சோசியலிசம், செக்குலரிசம், நான் அலைன்மெண்ட் ஆகியவற்றினுடைய அடித்தளமாக அமைத்து கொடுத்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமைத்து கொடுத்த கட்டமைப்பு தான் இந்தியா இன்னும் வலுவான கட்டமைப்பாக இருக்கிறது. ரிசர்வ் வங்கியிலிருந்து நாசாவில் தொடங்கி இன்று இருக்கிற அனைத்து நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களாகட்டும், ஐஐடி போன்ற நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கிற அனைத்து நிறுவனங்களும் பண்டித நேரு அவர்களால் கட்டமைக்கப்பட்டது. அந்த கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் இந்தியாவில் உயர்ந்து நிற்கிறது. இதற்கு முழு காரணம் காங்கிரஸ் பேரியக்கம். காங்கிரஸ் பேரியக்கம் தான் இந்தியாவை வலுவாக கட்டமைத்திருக்கிறது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கொல்லு பேரன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். இந்திய ஜனநாயகம் என்பது பண்டித நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதனால் இந்த நாளை நாங்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதில், வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துவதில், நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செலுத்துவதிலே நாங்கள் இன்று பெருமைப்படுகிறோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள்லாம் வந்துருச்சு. இந்த உயர்கல்வி சேர்க்கை, அது தொடர்பான பணிகள், கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து ஆமாம். இப்போ நான் என்னை தேர்ந்தெடுத்த மேலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக நான் நன்றி சொல்வதற்கு 5 நாள் திட்டமிட்டு மதுரைக்கு வந்திருக்கிறேன். இந்த 5 நாள் நன்றி சொல்லுகிற நிகழ்வு என்பது 29ஆம் தேதி முடிவடைகிறது. 1ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி நான் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறேன்.
அநேகமாக 1ஆம் தேதியிலிருந்து 2 அல்லது 3 நாட்களுக்குள் உயர்கல்வித்துறையினுடைய அதிகாரிகளுடன் கலந்து பேசி இந்த கலந்தாய்வு, கவுன்சிலிங், ரிசல்ட் மற்ற நிகழ்வுகளுக்கான ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. உயர்கல்வித்துறையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, திஸ் இஸ் அ டெக்னிக்கல் ரீசன்ஸ். இது ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸ். இது சம்பந்தமா உயர்கல்வித்துறை அதிகாரிகளோடு நான் கலந்து பேச இருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் செயல்பட இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவுக்கு காத்திருக்கிறோம். கண்டிப்பாக இது சம்பந்தமான கேள்விக்கு நான் உயர்கல்வித்துறை அமைச்சகத்தில் இருக்கிற அதிகாரிகளுடன் கலந்து பேசி விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்துல முதலமைச்சரே வேந்தரா இருக்கணும் கல்லூரிகளுக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அதிகமா இருந்தது. அந்த நிலைப்பாட்டுல புதிய அரசு இருக்கா? ஏன்னா ஆளுநர் தான் வேந்தரா இருக்காரு எல்லா கல்லூரிகளுக்கும். அந்த நிலைப்பாட்டுல எதுவும் இதா இருக்கு என்ன? இல்லை, இப்போ புதிய அரசு, எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கொள்கை முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். கடந்த அரசினுடைய முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அரசு, புதிய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலை நெறிமுறைப்படுத்துவார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியிடும். கூட்டணி கட்சியினர்கள்லாம் வந்து பல இடங்கள்ல அதாவது ஒரு கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் விரும்புகிற கட்சியிலோ இல்லை அவர் வகித்துக் கொண்டிருக்கிற, தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சியிலோ மீண்டும் மக்களை சந்திக்க போகிறார். அவர் ஒன்றும் எம்எல்சியா வரப்போறதில்லை, அவர் ஒன்றும் ராஜ்யசபாவில் வரப்போறதில்லை. மீண்டும் மக்களிடம் போகிறார். மீண்டும் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் வருவதற்கான அறிகுறிகள் ஜனநாயகத்தில் உள்ளது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் மக்களை சந்திக்கிறார். மக்களை சந்தித்து மீண்டும் சட்டமன்றத்திற்கு அவர் விரும்புகிறார். இது ஜனநாயகத்தினுடைய விரோதமாகவோ, என்னை பொறுத்தளவில் இதை குதிரை பேரமாகவோ நான் கருதவில்லை. இல்லை, இந்த இஷ்யூல மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், என் அன்பிற்கினிய சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கருத்துக்கும், என் அருமை சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கருத்துக்கும் முரண்பட்ட கருத்தாகவே நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது, வணக்கத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கருத்து என்னுடைய கருத்து. திமுக கூட்டணியில் இருக்கிறப்பெல்லாம் விசிக கம்யூனிஸ்டுங்களாம் மோதல்கள் நிறைய இருக்குது, தொண்டர்களோட மோதல்கள் நிறைய இருக்குது. இது தொண்டர்கள் லெவலில் மோதல்னு போனாலே சில நெருக்கடிகள் வரும். இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், காங்கிரஸ் கட்சி விரும்புறது சண்டையே இருக்கக்கூடாது, மோதல்கள் இருக்கக்கூடாது. ஜனநாயகத்தில் மரபுகளை கடைபிடிக்க வேண்டும் சார். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவருமான என் அன்பிற்குரிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மோதல் போக்கு கடைபிடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கருத்து அதுதான். மோதல் என்பது அவசியமற்றது, அனாவசியமானது. நாம் மக்கள் பணி ஆற்ற வந்திருக்கிறோம். மக்கள் கருத்தை தான் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர மாறாக வன்முறை போக்கோ இதுக்கெல்லாம் இடமளிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து.
காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. மேகதாது அணை ஒரு செங்கல்ல கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்கக்கூடாது. இது எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஒரு செங்கல்ல கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக நிற்கும். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிலைத்து நிற்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு, இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் கொண்டு செல்வதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக, அவருக்கு இரும்பு கோட்டையாக அவர் பின்னால் நாங்கள் நிற்போம்.